ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரீடிங் என்ன அப்படின்னா, இந்த ரீடிங் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அதனால தான் இந்த ரீடிங் நான் சூஸ் பண்ணேன். உங்களோட பழகிறவங்க, உங்களோட இருக்கிறவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அதான் பார்க்க போகிறோம். 2 செட் ஆஃப் பைல்ஸ், 2 புத்தா ஸ்டாச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு எது இன்ட்யூட்டிவாக பிடிக்குதோ அதுதான் உங்கள்ட்ட பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். பைல் 1 அண்ட் பைல் 2. ஸோ சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரெடிக்ஷன் எதில் இருக்கும் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் பைல் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களோட இருக்கிறவங்க, உங்களோட பழகிறவங்க கரண்ட்டாக உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க? இதிலேருந்து ஒரு 2 கார்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு ஃபூல், செகண்ட் ஹெரஃபண்ட், தேர்ட் அண்ட் டெம்பரன்ஸ், நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கு ஃபைனல் கார்டு இன்டிகிரேஷன். ரெண்டுமே மேட்ச் ஆகுது, டெம்பரன்ஸ் அண்ட் இன்டிகிரேஷன். எனக்கு ஃபஸ்ட்டு வர்ற பாயிண்ட், உங்களோட பழகும் போது ஒரு சோல்மேட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு ட்வின் ஃப்ளேமாக ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவலி கனெக்டடாக இருக்கலாங்க. லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஒரு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு அட்வைசிங் பர்சனாக இருக்கலாம். அதாவது ஒரு விஷயத்துக்கு எந்த விஷயமா இருக்கலாங்க, நீங்கள் பண்ணுற ஒரு ஃபீல்டில் கூட இருக்கலாம் இது. ஸோ ஒரு ஃபீல்டு ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பண்ணுற விஷயத்தில் இருக்கலாம். ஒரு கன்சல்டன்சி பேசிஸாக, ஒரு சர்வீஸாக மற்றவங்களுக்கு ஒரு கைடன்ஸ், உங்ககிட்ட இருக்கிற அந்த நாலேஜ் நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறீங்க. ஸோ இது ஒரு இவங்க அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாரபட்சம் இல்லாமல் எல்லாட்டையும் ஒரு ஈக்குவலாக நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பேலன்ஸ்டாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துகிட்டு போகிறீங்க. மற்றவங்களுக்காக ஒரு விட்டு கொடுத்துட்டு போகிறவங்க, அந்த விஷயத்தை ஏற்றுக்கிறவங்க, நல்லதோ கெட்டதோ அது அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன் நீங்கள் இருந்தாலும் மறுபடியும் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக எந்திரிச்சு வருவீங்கள்ல, அதை தான் அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு மன உறுதியோடு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. நீங்கள் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு அது ரீச் கொடுத்துட்டே இருக்குது. இங்கே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு சுயநலத்துக்காக நீங்கள் பண்ணலை, எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பண்ணலை. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு அது தக்க சமயத்தில் அந்த டைமில் நீங்கள் ஹெல்ப்பாக இருக்கட்டும், கைடன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு சேஃப் கொடுக்குறீங்க. அது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு கொடுக்குது. ஸோ உங்ககிட்ட ஒரு ஃப்ரீயாக பேசுகிறதுக்கோ, மனம் விட்டு பேசுகிறதுக்கோ, இல்லை அவங்களுடைய சூழல்கள் உங்ககிட்ட அந்த கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லி அதுக்குரிய உங்களுடைய கைடன்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு சர்வீஸ் ஜாப் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒரு நல்ல ஒரு பிரபலமான ஒரு ஃபீல்டில் நீங்கள் இருக்கிறவங்க, ரிலேட்டட் இது ஸ்பிரிச்சுவல், அஸ்ட்ராலஜி, ஸ்பிரிச்சுவல் கனெக்டடாகவும் தெரியுறீங்க, ஒரு நல்ல ஸ்பீக்கராகவும் தெரியுறீங்க. சிலர் யோகா, இல்லைனா ஒரு கோச்சராக அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு விஷயத்தை ட்ரைன் பண்ணுறது, மைண்ட் ட்ரைன் பண்ணுறது, அவங்களுடைய மனசை தைரியப்படுத்துறது. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும்போது கூர்ந்து கவனிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சு சொல்கிறீங்க, அதாவது ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி இல்லாமல் நீங்கள் அதில் அனுபவப்பட்டிருக்கீங்க. அது அவங்களுக்கு தெரியுது. ஸோ உங்களை நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், நீங்கள் தெராடிட்டராக இருக்கலாம், இல்லை அஸ்ட்ராலஜராக இருக்கலாம், ரிலேட்டட் சயின்ஸ், இல்லைனா நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்திட்டே இருக்கலாம். உங்களுடைய எந்தில் நீங்கள் நாலேஜ்ஃபுல்லாக இருக்கிறீங்களோ அதில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்திட்டே இருக்கலாம். சம்திங் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. ஒரு ஜாப் வைஸ் அந்த குரு ஸ்தானம் அப்படின்றது அதிகமாக தெரியுது. அதே மாதிரி புதன் ஸ்தானம் அதிகமாக தெரியுது. ஸோ உங்ககிட்ட அந்த
கஷ்டங்களையோ இல்லை அவங்களுடைய ஒரு பிரச்சனைகளையோ சொல்லி உங்ககிட்ட தீர்வு காண்றாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இங்கே ஜெலஸ் அப்படின்றது எதுவும் இல்லை, போட்டி பொறாமை அப்படின்றதுல உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தெரியுது. நீங்கள் வரல அப்படின்னா இல்லை உங்களுடைய பேச்சு கேட்கலன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல், நீங்கள் மற்றவங்கள வந்து ஒரு அரவணைச்சிட்டு போகிறவங்க, உங்களால் அவங்களுக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். இங்கே ஆதாயம் அப்படின்றது வராது, உங்களால் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு குட் வைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஹாப்பி பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு அந்த ஹோம் ஃபீல் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து எனக்கு கொடுக்குறாங்க இந்த மெசேஜ். அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போவீங்க. ஒரு விஷயத்தை வந்து எப்படி இதை வந்து அணுகிறது, எப்படி இதை வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்ற நாலேஜ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து எப்படி சந்தோஷமாக அப்ளை பண்ணுறது, ஒரு விஷயத்தை எப்படி ஒரு முன்னேற்றம், அதாவது அதில் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து எடுத்துகிட்டு போகும், அது வந்து ஒரு டைம் டேக்கிங்காக கூட இருந்தாலும் முயற்சிகள் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு டேலையும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அது வந்து அவங்க கண்கூடாக பார்க்குறாங்க. ஸோ உங்களை நினைக்கும் போது அவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி ஒரு பர்சன், ஒரு ஃப்ரெண்டா இல்லை ஒரு பிரதரா இல்லை வந்து ஒரு சிஸ்டரா, உங்களோட அந்த கனெக்டிவிட்டி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பலம் கொடுக்குது. அதே மாதிரி உங்களை நினைக்கும் போது சில விஷயங்கள், முடிஞ்ச விஷயங்கள் இல்லை வந்து நீங்கள் தோற்று போன விஷயங்களை வந்து நீங்கள் எப்படி நினைப்பீங்க அப்படின்னா, அவ்வளோதான் அந்த பீரியட், அவ்வளோதான் அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, அதுக்காக நான் மறுபடியும் அந்த பாஸ்டில் போய் இல்லை அந்த விஷயத்தை வந்து ரீகனெக்ட் பண்ணணும், இல்லை ரீஸ்டார்ட் பண்ணணும், இல்லை அதுக்காக நான் போராடணும் அப்படிப்பட்ட பர்சனும் நீங்கள் கிடையாது. ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நடக்கலை, இல்லை ஒரு விஷயம் வந்து எனக்கு செட் ஆகலை அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு புது விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரென்த்தை அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அவங்களால வந்து அது பண்ண அந்த ஸ்ட்ரென்த் இல்லை அவங்களுக்கு. ஸோ உங்களை பார்த்து அவங்க கற்றுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இங்கே வந்து சீரீஸ் 1 சீரீஸ் 3 சீரீஸ் 9 சீரீஸ் 6 சீரீஸ் 5 சீரீஸ் இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி சிலர் நீங்கள் தனுசு ராசி லக்னம் இருக்கிறதுக்கும், சிலர் மீன ராசி லக்னம் இருக்கிறதுக்கும், சிலர் வந்து கும்ப ராசி லக்னம் இருக்கிறதுக்கும், சிலர் மிதுன ராசி, சிம்ம ராசி, இங்கே வந்து ஒரு மிக்சடாக தான் எனக்கு எனர்ஜி கிடைக்கிது. ஃபைனலாக துலாம் ராசி லக்னம் இருக்கிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து சந்தோஷமாக கொண்டு வரணும் தான் நினைப்பீங்க. ஒரு எனர்ஜி தான், ஒரு ஆர்கனைசிங் பர்சன், உங்களை இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு மேனேஜ் பண்ணிடுறீங்க. ஸோ ஒரு முறையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வீட்டை வந்து கரெக்டாக பராமரிக்கிறது, சுத்தமாக வச்சுக்கிறது. ஸோ அவங்க நினைக்கிறது என்னென்னா, எப்படி ஒருத்தவங்களால இப்படி இந்த டைமில் இருக்க முடியுது, எவ்வளோ பேலன்ஸ்டாக அவங்க லைஃப்பில் இருக்கிறாங்க, மற்றவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களையும் நீங்கள் வந்து அதிகமான கேர் பண்ணிவிட்டு எப்படி ஒருத்தவங்களால் இருக்க முடியுது, உங்கள் ஃபேமிலி ஒரு பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகிறீங்கல்ல. ஸோ ஒரு விஷயத்தை வந்து ஒரு அணுகிற முறை, ஒரு விஷயத்தை வந்து நம்ம பாதுகாத்து வைக்கிறோம்ல, அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ உங்களை நினைக்கும் போது எப்படி ஒரு பர்சனால் இவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்க முடியுது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நினைக்கிறாங்க. உங்களுடைய டைம் வந்து ரொம்ப ப்ரீசியஸாக நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் எனர்ஜி வந்து அனாவசியமாக செலவு பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து விரும்பலை. ஸோ எதுக்காக செலவு பண்ணணும், யாருக்காக செலவு பண்ணணும், ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. அவங்க வந்து கவனிக்கிறாங்க. ஸோ இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸஸ் தாங்க. அதே மாதிரி உங்களோட மைனஸும் அவங்க ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஓவரால் சூப்பரான மெசேஜஸ் உங்களுக்கு வந்து அவங்க நினைக்கிற விஷயம் அதுதான். நீங்கள் வந்து யோகாஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், சம் ரொட்டீன்ஸ் அப்படின்றது வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம், அது ஃபுட்டில் இருக்கலாம், உங்களுடைய ஹெல்த்தில் இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. ஸோ அதுவும் அவங்க நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்னென்ன உங்களுடைய ஃபாலோயர்ஸ் எனக்கு நிறைய தெரியுறாங்க, உங்களை வந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ சம்திங் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் எனக்கு தெரியுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா இன் ஃப்யூச்சரில் இன் ஸ்பிரிச்சுவல் வைஸ் சொல்லணும், இல்லை நீங்கள் பண்ணுற விஷயத்தில் வந்து ஒரு பெருசாக நீங்கள் வரப்போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க. நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணாலும் நீங்கள் இருங்க, ஆனால் இது வந்து உங்களுடைய பேஸ் அப்படின்ற மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து அதை வந்து ஒரு வச்சுருக்கீங்க, இதுதான் என்னுடைய ஸ்கேல், இதுதான் என்னுடைய வரைமுறை அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்களா, அதை வந்து அவங்க பார்க்குறாங்க. அதை நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் எப்படி இருந்தாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நான் அப்படி தான் இருப்பேன், எனக்கு என்னுடைய குவாலிட்டிஸ் இதுதான், நான் இந்த விஷயத்துலலாம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து அவங்க ரெஸ்பெக்டாக மதிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சனாக நாம் இருக்கணும் ஃப்யூச்சரில் அப்படின்ற மாதிரி தான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறாங்க. அதுதான் அங்கே சொல்ல வரேன். ஸோ ஓவரால் உங்களுடைய ரீடிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
இந்த புத்தா ஸ்டாச்சு பைல் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்களோட பழகிறவங்க கரண்ட்டாக உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க அதாவது பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெக்கில் இருந்து ஒரு 3 கார்டு எடுக்கலாம். கார்டு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கார்டு எம்பரர். ஸோ பார்க்குறவங்க 9 சீரீஸ் 1 சீரீஸ் இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ், 4 and 7 இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. டெவில் நெக்ஸ்ட் கார்டு, தேர்ட் ஒன் வந்து எம்ப்ரஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் ஒரு கார்டு ஹை பிரிஸ்டஸ். ஓகே, ஸோ இதில் இருந்து சில 6 சீரீஸ் கூட இருக்கலாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான வைப் உங்ககிட்ட பார்க்குறாங்க. ஒரு பிடிவாதம் அப்படின்ற மாதிரி உங்களை நினைக்கிறாங்க. கரண்ட்டாக அவங்க நினைக்கிற விஷயம் வந்து இவங்கள மீறி எதுவும் பண்ண முடியாது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அவங்க நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட நல்ல குவாலிட்டிஸும் இருக்குது, ஆனால் அது வந்து ஈஸியாக வெளியே காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. இதுலேருந்து ஒரு 2 கார்டு எடுத்துடலாம். ஓகே, கரேஜ். எஸ், ரொம்ப ஒரு தைரியமான ஓவர் கான்ஃபிடென்ட்டான பர்சன் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து நிறைய நல்ல குவாலிட்டிஸும் இருக்குது அவங்க பார்க்குறது, ஆனால் அதை வந்து பெருசாக நீங்கள் டக்குன்னு காமிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கோபம், சட்டுன்னு ஒரு பேசுகிறது, அதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறதும் அவங்க கவனிக்கிறாங்க. உங்களோட எனர்ஜி அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட எந்த டைமிங்கில் எப்படிப்பட்ட ஒரு வைப்பில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்றது வந்து அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியலை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. உங்களோட ரீடிங்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னா, ஒரு மிக்சட் வைப் தான் அவங்களுக்கு தெரியுது. ஸோ சில சமயம் வந்து ஒரு ஜாலியாக இருக்கிறீங்க, சில சமயம் வந்து ஒரு கேரிங்காக அவங்கள வந்து கேர் பண்ணுறீங்க, ஒரு சில சமயம் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பிளான் நான் பண்ணி முடிச்சே தீருவேன், இதை தான் நான் நினச்சிட்டு இருக்கேன், இதில் யாரும் வரக்கூடாது, நான் இந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி சில ஷார்ட் ரூட்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி போனால் எனக்கு இந்த வேலை சீக்கிரமாக முடியும், இல்லை இந்த மாதிரி தான் நான் வந்து செய்வேன் அப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணுது. உங்ககிட்ட வந்து ஒரு மல்டி வைப் அவங்க பார்க்குறாங்க. ஸோ சில சமயம் வந்து ஒரு ஹை பிரிஸ்டஸ், அதாவது நிறைய விஷயம் சீக்ரெட்ஸ் வச்சுருக்கீங்க, நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே இருக்கானா நீங்கள் வெளியே நீங்கள் ஷோ பண்ணுறதில்ல. அந்த பிளான் வந்து திடீர்னு நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். என்னடா நேற்று எதுவுமே சொல்லலை, திடீர்னு மார்னிங் இது சொன்னே இது சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. ஈவன் அது வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க நேற்று ஒன்றுமே பேசலை, பட் நான் அடுத்த நாளைக்கு திடீர்னு ஒரு பிளான் சொல்கிறாங்களே, இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒர்க்கிங்கில் கூட இது சொல்லலாம். ஸோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க, திடீர்னு நான் வந்து இந்த ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இந்த பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இது நல்லா போகும்னு நினைக்கிறேன், ஸோ இது பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் நீங்கள் கேர் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஸோ அவங்க ப்ளஸ் எடுத்து சொன்னாலும் இல்லை மைனஸ் எடுத்து சொன்னாலும் நீங்கள் பெருசாக காதில் போட்டுக்க மாட்டீங்க. உங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் இது கரெக்டுன்னு தோணுச்சா நீங்கள் அது பாட்டுக்கு நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு அது சரின்னு தோணுச்சா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் எடுத்துப்பீங்க. ஆனால் சில விஷயம் உங்களுக்கு ப்ளஸஸாக கூட இருக்கலாம் முடியும். சில விஷயம் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சு அந்த லேர்னிங்க்கு அப்புறம் தான் சில விஷயம் உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு அது வந்து பட்டு தெரிகிறது அப்படின்ற மாதிரி தான். ஸோ அது வந்து அந்த மாதிரி கூட உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இவங்க நினைக்கிறாங்க. பட் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆசைகள் இருக்குது லைஃப்பில் வந்து. அது ஆசையை விட ஒரு படி மேலே கூட சொல்லலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும், இந்த லைஃப் ஸ்டைலில் இருக்கணும், எப்படி வந்து லைஃப் பார்ட்னர் அமையணும், இந்த மாதிரி. ஸோ ஒரு பெரிய ஒரு இமேஜினேஷனோட நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும், இல்லை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணுற விஷயத்தில் வந்து ஒரு ஒரு பெருசாக நீங்கள் ஒரு ட்ரீம் பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து உங்களை நினைக்கும் போது இன்னொரு விஷயம்னா, உங்களை மீறி எதுவும் பண்ண முடியாது, அவங்களுக்கு அந்த பலம் இல்லை, அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் வந்து மசிய மாட்டீங்க, எதுக்கும் வந்து மயங்க மாட்டீங்க, எதுக்கும் வந்து நீங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க. யார் வேணாலும் இருக்கட்டுங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அது வந்து ஒரு என்ன சொல்கிறத, அது வந்து உங்களுக்கே சில சமயம் வந்து தப்புன்னு அப்படின்றது தெரிஞ்சிருந்தாலும் நான் வந்து அதை வந்து நான் ஏற்று அக்செப்ட் பண்ணிப்பேன், இல்லை அந்த மாதிரி ஒரு இதுதான் அவங்க நினைக்கிறாங்க. வைப் அந்த மாதிரி ஒரு வைப் தான் அவங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுக்குது. ஸோ என்ன தான் சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க, இவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து அடம்பிடிச்சிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு இது கூட இருக்கலாம். ஏன்னா எத்தனை கார்டு வந்திருக்கு பாருங்கள், டெவில், ஹை பிரிஸ்டஸ். ஸோ இதில் வந்து
ப்ளஸ் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் தெரியாது அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு சில விஷயம் வந்து தெரியும், நீங்கள் எடுக்கிறீங்க, அதில் வந்து சக்ஸஸ் ஆவீங்க. ஆனால் சில விஷயம் தெரியாது, அதில் வந்து அந்த மைனஸ் புரிஞ்சப்பறம் அதில் வந்து தெளிவாவீங்க அப்படின்ற மாதிரியும் இங்கே இருக்குது. அதில் வந்து யாரும் உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியல என்ன மாதிரி ஒரு இதில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ அதாவது உங்களுக்கு ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. சிலர் வந்து யூடியூப் ரன் பண்ணிட்டு இருக்கலாம், சிலர் வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முக்கியமாக குக்கிங், ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில், சில டிரான்ஸ்போர்ட் விஷயத்தில், சிலர் வந்து லாங் டிஸ்டன்ஸ், அதாவது வந்து அதர் கண்ட்ரீஸில் இருக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகம். அதாவது சொந்த ஊரை விட்டு போனவங்க, சொந்த இடத்த விட்டு போனவங்க அப்படின்ற மாதிரியும் எனக்கு தெரியுது. ஒரு செலிப்ரேஷன், அதாவது வந்து நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களை தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் வந்து ஃப்ரீயாக பேச மாட்டீங்க. பட் உங்களுக்கு தெரியாதவங்க கிட்ட, இல்லை உங்களோட சில நாட்களே பழக்கம் உள்ளவங்க, அவங்கக்கிட்ட வந்து ஒரு அந்த அன்பை தேடுவீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. சம்திங் எனக்கு இந்த பாயிண்ட் எனக்கு இங்கே வருது, தெரியல. உங்களுக்கு அது செட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஹாப்பி வைப்பில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் எனக்கு இங்கே தெரியுது. ஸோ ஆனால் இது வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து சில விஷயத்தை வந்து நீங்கள் ஷோ பண்ண விரும்பலை. நீங்கள் ஆனால் சந்தோஷமாக, மனசளவில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் எப்படி நீங்கள் லைஃப் ரன் பண்ணணும், எப்படி என்ஜாய் பண்ணணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். மணியை விட நீங்கள் வந்து மனசு சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களா, மனசில் வந்து மனசை நினைக்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? சில சமயம் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் அது அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த விஷயத்தை வந்து இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நினச்ச விஷயம் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க, இல்லை அக்செப்ட் பண்ணிப்பாங்க நினச்ச விஷயம் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுடைய மைண்ட் செட் வந்து உங்களுக்கு புரியாது. நீங்கள் வந்து ஒரு டைமுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, உங்களுக்கு அது வந்து மேட்சாக இருக்கா, அந்த விஷயம் உங்களுக்கு வந்து சம் பெனிஃபிட் கொடுக்குதா, அது வந்து ப்ராஃபிட் கொடுக்குதா, எனக்கு அது சந்தோஷமாக இருக்கா அப்படின்னா அதை நான் எடுத்துப்பேன். இல்லைன்னா எனக்கு வேணாம். இல்லை வந்து அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த விஷயத்தை வந்து அணுகுறீங்க. ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு இண்டிவிஜுவலிட்டி தெரியுது, ஒரு தைரியமான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.